வைரமுத்து அப்படிங்கிற நபருக்கு ஞானபீட விருது கொடுக்க போயிருக்காங்களாம் அப்படின்னு பேப்பரில் படித்தேன். யாருக்கு தான் என்னது கொடுக்கணும்னு தெரியலை. மத்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பாரத ரத்னா விருதுகள்லாம் காங்கிரஸ் காலத்தில் பணம் இருக்கவங்க துட்டு கொடுத்து வாங்கின ஒரு அவார்டு. இப்போ கர்நாடகத்தில் ஒரு ஊனமுற்ற ஒரு நபர் 2 கையும் காலும் இழந்த அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முகிட்ட ஒரு அவார்டு வாங்குதார். ஆரஞ்சு பழம் விற்று 5 வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கி 8 வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கி 10 வரைக்கும் தொடங்கி 12 வரைக்கும் தொடங்கின அந்த ஒரு பெரிய மனுஷனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது அவார்டு. அட்டப்பாடி அப்படிங்க ஒரு ஆதிவாசி பெண்மணி 4-5 தலைமுறையாக யாருமே பிறந்ததுலேருந்தே ஏறிட்டு பார்க்காத அவங்களுக்கு இந்த மத்திய அரசு கௌரவப்படுத்துறதுக்காக விருது கொடுத்துச்சு. திரௌபதி முர்மு அம்மா அவங்க தலைமையில் பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ அதே மாதிரி தேடி பார்த்து பாமர மக்களுக்கும் அவர்களுடைய திறமையை வைத்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு. இன்னும் திருந்தலை இந்த தமிழக அரசு. நம்ம ஞானபீட விருது அதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எத்தனை பெண்கள் புகார் கொடுத்தும் அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு வைரமுத்துக்கு ஒரு ஆள் எழுதி கொடுக்காத சொந்த கவிதைன்னு வாசிக்கக்கூடிய வைரமுத்துக்கு ஞானபீட விருது கொடுக்காங்களாம். இது அந்த ஞானபீடத்துக்கே அடுக்குமா? யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத இத்தகைய திறமையற்ற அரசு தான் இந்த தமிழகத்தில். பணம் இருக்கவங்களுக்கும் பதவி இருக்கவங்களுக்கும் மட்டும் ஆதரவாக தெரியும் இந்த திமுகவை வெறுத்து நாம் அனைவரும் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம். ஜெய் ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி.